ஸோ இது வந்து 2025 நவம்பர் 12 வந்த நியூஸ் பேப்பரில் வந்த இது இது வந்து என்னென்னா, திருவண்ணாமலை அடுத்த பெரும்பாக்கம் கிராமத்தில் ஒரு குகை ஓவியம் வந்து கிடச்சிருக்குது. ஸோ இது ரொம்ப பழமையானது. அதை பற்றி பார்ப்போம். திருவண்ணாமலை அடுத்த பெரும்பாக்கம் கிராமம் வனப்பகுதியில் வரலாற்று ஆய்வு மையம் கண்டுபிடித்த வேட்டை சமூகத்தின் வாழ்வியலும் பண்பாட்டையும் குறிக்கும் பன்றி போன்ற பழமையான பாறை ஓவியம். திருவண்ணாமலை அருகே வேட்டை சமூகத்தின் வாழ்வியலும் பண்பாட்டையும் குறிக்கும் 3000 ஆண்டு பழமையான பாறை ஓவியம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையை அடுத்த பெரும்பாக்கம் கிராமம் வனப்பகுதியில் பறவை ஆர்வலர் சிவகுமார் தகவலின்படி திருவண்ணாமலை மாவட்ட வரலாற்று ஆய்வு நடுவத்தைச் சேர்ந்த மதன்மோகன், பழனிசாமி, பாலமுருகன், ஸ்ரீதர், பாரதிராஜா ஆகியோர் கொண்ட வரலாற்று ஆய்வாளர்கள் குழு 2 இடங்களில் பாறை ஓவியங்கள் கண்டறிந்தனர். இதுகுறித்து வரலாற்று ஆய்வாளர் பாலமுருகன் கூறியதாவது, பெரும்பாக்கம் கிராமத்தை ஒட்டிய தரைக்காடு சிறிய மலை பகுதியில் கோவக்கல் என்ற பாறை முகப்பில் ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதன் முன்பகுதியில் மனித உருவம் சதுரங்களை கொண்டு வரையப்பட்டுள்ளது. கை மடக்கிய நிலையில் ஒரு மனிதன் காட்டப்பட்டுள்ளான். மற்றொரு ஓவியம் மனிதன், பல்லி போன்ற உருவம் வரையப்பட்டுள்ளது. மற்றொன்றில் பன்றி ஒன்று ஆக்ரோஷமாக சண்டைக்கு விரைவது போல உள்ளது. அதன் எதிரே மனித உருவம் உள்ளது. இவை 2 அடி நீளம், 1 அடி அகலத்தில் உள்ளன. இவை தென்னை ஓலை போன்ற பொருட்களில் அலங்கரித்த பிரபை போன்ற அல்லது பாடையின் தோற்றத்தை ஒத்துள்ளது. இரு பக்கங்களிலும் மடிந்து தொங்கும் ஓலைகள் தெளிவாக தெரிகின்றன. வெண்சாந்து நிறத்தில் உள்ள இவை 3000 ஆண்டு பழமையான பெருங்கற்கால பண்பாட்டின் தடயம். அக்காலத்தில் இப்பகுதியில் வாழ்ந்த தொல்குடியின் ஒரு பண்பாட்டு காட்சியாக உள்ளது. மற்றொரு இடமான பரம்புப்பாறையில் செஞ்சாந்து நிற ஓவியங்கள் 5 அடி அகலம், 3 அடி உயரம் கொண்ட பெரிய விலங்கின் உருவத்தின் ஒரு சில பகுதிகள் தெளிவாகவும் மற்ற பகுதிகள் காலப்போக்கில் அழிந்த நிலையிலும் உள்ளன. இவை பெரிய பன்றியின் உருவம் போன்ற தோற்றம் காணப்படுகிறது. வால், உடல் பகுதி தெளிவாக தெரிகின்றன. அதன் எதிரே சித்திர வேலைப்பாடான தீமூட்டும் ஓவியம் போன்றும் அதன் அருகில் ஒருவன் மகிழ்ச்சியாக கொண்டாட்ட நிலையில் இருப்பது போன்றும் உள்ளது. இந்த ஓவியம் 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. திருவண்ணாமலைக்கு மிக அருகே கிடைத்த மிகவும் தொன்மையான பாறை ஓவியங்கள் திருவண்ணாமலை சுற்றுவட்டாரத்தில் புதிய கற்காலத்திலிருந்தே மக்கள் வாழ்ந்த பகுதி என்றும் ஓவியங்கள் வேட்டை சமூகத்தின் வாழ்வியலும் பண்பாட்டையும் குறிக்கின்றது. ஸோ அப்போ திருவண்ணாமலை பக்கத்தில் அப்போ இருந்தே, அதாவது புதிய கற்காலத்திலிருந்தே மக்கள் வாழ்ந்த இடமா இருந்திருக்கு. திருவண்ணாமலை வரலாற்றில் முக்கியத்துவம் பெற்ற இந்த பாறை ஓவியங்களை ஆவணப்படுத்தி பாதுகாக்க வேண்டும் என்று அவர் கூறினார். ஸோ தேங்க்யூ எவ்ரிவன். திருவண்ணாமலை பக்கத்தில் இருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள்.